ஹலோ, வாங்க ஜாலியாக கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து கேம் லேபில் ஒரு கோடிங் கேம் பண்ணுவோம். ஓகே, ஒரு சின்ன கேம் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இது நான் எப்படி பண்ணியிருக்கேன்னாக்கா, மேலேருந்து கீழே வந்து வைரஸ் கீழே விழுந்துட்டே இருக்கும். ஓகே, அப்புறம் எனக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். ஓகே, நான் லெஃப்ட் கிளிக் பண்ணால் லெஃப்ட் போகும், ரைட் கிளிக் பண்ணால் ரைட் போகும். நான் மேலது கிளிக் பண்ணேனாக்கா அந்த ஒரு புல்லட் மாதிரி போகும். ஓகே, இந்த புல்லட் போயிட்டு அந்த பேர் என்ன, அந்த வைரஸை ஹிட் பண்ணினதுன்னா அது கருப்பாயிட்டு கீழே விழுந்துடும். இல்லைனாக்கா அதோடைய வைரஸ் அப்படியே கீழே போயிடும். ஓகே, அதான் கேம். இப்போ நீங்கள் இதை நல்லா ஒன்று மாடிஃபை பண்ணலாம். வந்து நிறைய வைரஸ் வர மாதிரி, ஒரு நான் வைரஸை கில் பண்ணால் எனக்கு ஸ்கோரிங் வர மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் நிறைய மாடிஃபை பண்ணலாம். நான் ஒரு பேசிக்காக தான் இங்கே சொல்லித்தர போகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து code.org போய்க்கோங்க. அதில் கேம் லேப். ஓகே, கேம் லேபில் அந்த ஸ்ப்ரைட் லேப் ஆப் லேபில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இங்கே எல்லாமே ஸ்ப்ரைட் தான், பேக்ரவுண்ட் கூட ஒரு ஸ்ப்ரைட்டு தான். வே ஆஃப் கோடிங் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டு. இது ஒரு பேசிக்ஸ் நான் வந்து இன்னொரு வீடியோவில் பண்ணியிருக்கேன் நான். சரி, ஃபஸ்ட் அனிமேஷன் போவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் வேணும். ஸோ பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். இது க்ரியேட் பண்ணி இது வச்சுக்கிறேன் நான். ஓகே, டன். அப்புறம் எனக்கு இப்போ வந்து கீழே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வேணும். ஸோ போயிட்டு வெஹிக்கல்ஸ் போனீங்கன்னா இங்கே நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கும். நீங்கள் என்னவாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, சப்போஸ் நான் இது சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதை நம்ம டில்ட் பண்ணோம். ஸோ டில்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸ்பேஸ் கிராஃப்ட். ஓகே, அடுத்தது மேலேருந்து கீழே விழணும் இல்லை. நான் வந்து இது ஜெர்ம்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஏற்கனவே கருப்பாக தான் இருக்கு இல்லை. சரி, இது வச்சுப்போம். இதான் பார்க்க பயமாக இருக்குது. ஓகே, இது வச்சுப்போம். அப்புறம் என்ன வேணும், அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம அந்த புல்லட் பண்ணணும். நீங்கள் எதர் இங்கேருந்து எதாவது சூஸ் பண்ணிக்கோங்க புல்லட் வேணும்னாக்க, ஆர் நானே வரைஞ்சேன் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேனாக்க, இந்த மிரர் ஒர்க் போட்டு பிளாக்ல, ஸோ இங்கேருந்து இப்படி பண்ணினேன். உங்களுக்கு வேறு மாதிரி வேணும்னா நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெயிண்ட்டு பிளாக். சாரி, ஏன்னா அடியில் கேப் இருக்கு. சரி, ஒரு நிமிஷம். ஓகே, பிளாக் சூஸ் பண்ணிப்போம். மிரர் ஒர்க்கில் போயிட்டு இது delete பண்ணிட்டு புதுசாகவே பண்ணிவிடுங்க பாருங்க. ஓகே, நியூ அனிமேஷன், ட்ரா யுவர் ஓன். பென் டூல் வச்சு நான் ஒரு மிரர் வச்சுருக்கேங்க. ஏன் வரல? ஏதோ மைனர் ப்ராப்ளம். பட் நம்மளதுல தப்பு கிடையாது, நம்ம வரைஞ்சிருவோம். ஓகே, இந்த மாதிரி. இப்போ நான் இதுக்குள்ளே வந்து பிளாக். இப்போ ஆட் அ நியூ ஃப்ரேம் இல்லைன்னா டூப்ளிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், நான் இதில் இன்னொரு கலர் சூஸ் பண்ண போகிறேன், ரெட். ஓகே, ஸோ இந்த எஃபெக்ட் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஓகே, வேணும்னா நான் வந்து பிளாக். ஓகே, பெயிண்ட் இப்படி. ஓகே, பிளாக்.
ஓகே, இது வந்து என்ன பண்ணுறேன் வேணா, ரெட்டு போயிட்டு ரெட்டு பெயிண்ட் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு ஒரு ஸோ பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு போட்டு அப்படியே உல்டாவா ரிவர்ஸு. ஓகே, ஐ திங்க் ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வரும். இப்போ கோட் போய்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்ப்ரைட் போயிட்டு, பேக்ரவுண்டும் ஒரு ஸ்ப்ரைட்டு தான். ஸோ இதையும் அனிமேஷன். ஸோ இது வந்து பேக், இது வந்து பேக்ரவுண்ட். இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஒன்றும் வராது, ஏன்னாக்க நம்ம ஸ்ப்ரைட்டை வரையலை. ஸோ இங்கே போயிட்டு ட்ரா ஸ்ப்ரைட்ஸ். இப்போ பேக்ரவுண்ட் வந்துடுது. ஸோ இப்போ நம்ம ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம் ஸ்க்ரீனில். ஸோ பேக்ரவுண்ட் முடிஞ்சுட்டு அடுத்தது நம்ம அந்த ராக்கெட்டை வைக்கணும். ஸோ இது பேர் ராக்கெட் ஷிப். ஓகே, இது வந்து சின்னதாக்குவோம். ஸோ ஸ்கேல் 0.2. ஓகேவா, பார்ப்போமா? ஓகே, இது இப்போ கீழே கொண்டு வரணும். கீழேனா என்ன, ஒய் இங்கே வருது, ஒரு 348 ஒய் வைக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸு இது இருக்கட்டும், இது 348. இன்னும் கொஞ்சம் கூட கீழே இறக்கலாம்ல, 361 அப்படி வைக்கிறேன். ஓகே, அப்புறம் மேலேருந்து அந்த வைரஸ் விழணும் இல்லையா? ஸோ இது ஓவர். அடுத்தது மேலேருந்து வைரஸ்க்கு கிரியேட் பண்ணுவோம். ஸ்ப்ரைட்டு, அனிமேஷன், வைரஸ், இங்கே வைரஸ் செலக்ட் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் அது பெருசாக இருக்கும். ஸோ ஸ்கேல் பண்ணுவோம். வைரஸ் ஸ்கேல் வந்து ஒரு 0.2 கொடுப்போம். இப்படி தான் இருக்கும் பார்ப்போம். ப்ளஸ் அது மேலே வரணும் இல்லையா? ஸோ இங்கே வந்து சேவ் Y14 இருக்குது, 14 கொடுப்போம். ஓகே, ஓகே, இப்போ வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாமா? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வைரஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அந்த இதை கிரியேட் பண்ணணும், புல்லெட். ஓகே, ஸோ புல்லெட் அனிமேஷன் ஸ்கேல் 0.3 கொடுக்குறேன். அப்படி இருக்கும். கொஞ்சம் பெருசு பண்ணலாம்னு நினைக்கிறேன். 0.4. ஓகே, 0.4. இதோட பொசிஷன் வந்து இதுக்கு மேலே வரணும், கரெக்டா? ஸோ இதுக்கு மேலேன்னா லைக் என்ன பண்ணுறேன் நான், கீழே ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இது இங்கே இருக்க தெரியவே தெரியாது, இல்லைன்னா அது விசிபிளாக ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இருக்கு, ஏன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணாதான் அது வந்து வரவே வரணும் இல்லையா? ஸோ அது வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ இது கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது எட்ஜஸையும் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது வெளியில் போகக்கூடாது. ஸோ கிரியேட் எட்ஜ் ஸ்ப்ரைட்ஸ், இதெல்லாம் ட்வின்ஸ் மாதிரி இதுவும் சேர்த்து வரணும். பவுன்ஸ் ஆஃப் எட்ஜஸ், எது பவுன்ஸ் ஆஃப் எட்ஜஸ்? பவுன்ஸ் ஆஃப் எட்ஜஸ் ஃபஸ்ட்டு இந்த ராக்கெட்டை பவுன்ஸ் ஆஃப் எட்ஜஸ் பண்ணுவோம். ஸோ ராக்கெட் பவுன்ஸ் ஆஃப் எட்ஜஸ். ஓகே, ஸோ இந்த ராக்கெட் லெஃப்ட் ரைட் எண்டு போனாலும் திரும்பி உள்ள வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு அதை லெஃப்ட் ரைட் போக வைப்போம். அது என்ன பண்ணணும், நான் இப்போ வந்து லெஃப்ட் கிளிக் பண்ண போகிறேன். லெஃப்ட் கிளிக் பண்ண போகிறேன்னா இஃப் கீ டவுன் வந்து நான் லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன்.
லெஃப்ட் கிளிக் பண்ணால் அது லெஃப்டில் போகணும். லெஃப்ட்னா என்ன, இப்போ இங்கே இருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்னாவே எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ 184 பின்னாடி போனேன்னா சப்ட்ராக்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ரைட்ஸ் போயிட்டு வெலாசிட்டி எக்ஸ், யாரோட வெலாசிட்டி, ராக்கெட்டோட வெலாசிட்டி, எக்ஸ் ஈக்குவல் டு -5. இதே கதை தான் நான் இப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+V இதை வந்து ஸ்ப்ரைட்ஸ்க்கான காப்பி. ஓகே, இது வந்து ரைட்டு போச்சுன்னா +5. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து அப் ஏரோ கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ அகேன் திருப்பி கண்ட்ரோல் இஃப் கீ டவுன் அப் கிளிக் பண்ணால் அப்போ தான் எனக்கு வந்து அந்த இது வரணும், புல்லட்டே விசிபிள் ஆகணும். ஸோ புல்லட் விசிபிள் ட்ரூ. ஓகே, புல்லட்டோட விசிபிள் ட்ரூ எங்கே இருக்கணும், அதோட ராக்கெட் எங்கே இருக்கோ அங்கே இருக்கணும். அது ராக்கெட் இங்கே இருக்கணும், ராக்கெட் இங்கேயும் புல்லட் நடுப்புறையும் இருக்கக்கூடாது இல்லையா. ராக்கெட் எந்த பொசிஷனில் இருக்கோ அங்கேருந்து புல்லட் வரணும். ஸோ புல்லட்டோட எக்ஸ் வந்து புல்லட்டோட எக்ஸ், புல்லட்டோட ஒய். ஸோ புல்லட்டோட எக்ஸ், புல்லட்டோட ஒய் வந்து ஸ்பேஸ்ஷிப்போட எக்ஸ், அதாவது ராக்கெட்டோட எக்ஸ், ராக்கெட்டோட ஒய்யாக இருக்கணும். ஸோ ராக்கெட் டாட் எக்ஸ், ராக்கெட் டாட் ஒய். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் அப் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுதான் அதோட ஒய் பொசிஷன் சொல்கிறது. நான் என்ன பண்ணுவோம், ஒய்யை இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குவோம். ஓகே, ஸோ இல்லைன்னா ராக்கெட்டை கொஞ்சம் இன்னும் சின்னது பண்ணி கீழே இறக்கணும். ஓகே, நான் மேபி ராக்கெட் 361 போட்டிருக்கோம் நம்ம ராக்கெட்டை. இன்னும் கொஞ்சம் 380 வச்சா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் கீழே போயிருக்கு இல்லை. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது எங்கே இருக்கு, அப்பு கிளிக் பண்ணாக்க லுக்ஸ் லைக் தெர்ஸ் அன் எரர். இங்கே எரர், லைன் 19 எரர். ஓ, நான் தான் ஒன்றும் தரலையே. கரெக்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து ராக்கெட் டாட் ஒய் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம பொசிஷனை மாற்றிட்டோம்ல. அப்பு கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போகணும். ஸோ என்ன பண்ணுறேன், ப்ளஸ் போடணும். ஸோ மேத்துக்கு போயிட்டு ப்ளஸ் ராக்கெட் டாட் ஒய். இது நீ இங்கேருந்து ட்ராக் பண்ணி இந்த ராக்கெட் டாட் ஒய் போடலாம், இல்லை நான் டைப் அடிக்கலாம், இது ஒன்று. +20 எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். ரன் அப் கிளிக் பண்ணேன்னா ஓ கீழே போயிடுத்து. இப்போ நான் மைனஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, நான் விண்டு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் இல்லையா. இப்போ 40 கொடுக்கணும். ஓகே, ஐ திங்க் இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து அது மேலே போகணும். கரெக்டாக மேலேனா வெலாசிட்டி ஒய். ஸோ புல்லட்டோட வெலாசிட்டி ஒய் வந்து மேலே போகுது இல்லையா. ஸோ நெகட்டிவில் போகுது. கீழே வந்தால் தான் பாசிட்டிவ். ஸோ மேலே போக 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 ஒய் வேல்யூ சின்னதாகிட்டே போகுது. ஸோ -15 தான் ஃபாஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறப்பா. மேலே கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே, ஸோ அப்போ அதோட ஓவர். இப்போ நான் போயிட்டு அந்த வைரஸை ஹிட் பண்ணால் என்ன ஆகணும். ஸோ வேர்ல்ட் இல்லை, ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் இஃப் எடுத்துப்போம். இஃப் ஸ்ப்ரைட் வந்துட்டு இல்லை, வேர்ல்டு போவோமா, வேர்ல்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இஸ் டச்சிங் ஸ்ப்ரைட்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்கு, இஸ் டச்சிங். ஸோ இஃப் bullet is touching the virus.
வைரஸ் டச் பண்ண என்ன ஆகணும், வைரஸ் போயிடணும். நீங்கள் எதர் டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணேன்னா அது கலரை மாற்றிட்டு கீழே இறக்கினேன். ஓகே, ஸோ உங்கள் இஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணேன்னாக்க அதோட டிண்ட் கலர், ஸோ டிண்ட் எங்கே இருக்குது, டிண்ட் வைரஸ் டிண்ட் வந்து கோட்ஸில் பிளாக்காக மாறிடும். அதோட சைஸு சின்னனாகும். ஸோ ஸ்கேல் ஏற்கனவே வைரஸோட ஸ்கேல் வந்து 0.2 இல்லை, ஸோ அதோட இன்னும் சின்னதாகும். அது 0.09. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது எரர். ஸ்பெல்லிங் தப்பா போட்டேன். ஓகே, ஓகே, கருப்பாயிடுத்துட்டு அது அப்படியே கீழே விழுந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கீழே வர வைக்கணும் இல்லையா, அதெல்லாம் நான் பண்ணவே இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம அது மேலேயே பண்ணிடலாம். ஸோ வைரஸோட வெலாசிட்டி y, ஏன்னா அது கீழே வந்துட்டே இருக்கு. வைரஸோட வெலாசிட்டி y வந்து say 10 கீழே வந்துட்டே இருக்கு. ஓகே, போயிடுது. ஏன்னா புல்லட் இந்த இடத்துல நிற்குது, இந்த இடத்துல ஒரு புல்லட் வச்சிருக்கேன் நான் இல்லை, அதனால அது அந்த புல்லட் மேலே பட்டு போயிடுது. இப்போ நான் என்ன பண்ணணும்னாக்க இன்னொரு ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே, அது ஹிட் ஆன உடனே அது கருப்பாயிட்டு கீழே வந்துடுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இருங்க இன்னொன்று டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இங்கே போயிட்டு புல்லட் போனால் இங்கேருந்து போகணும், புல்லட் இங்கேருந்து போயிட்டு போனாக்க புல்லட் இங்கேருந்து போகணும். ஸோ நான் எங்கேருந்து இருக்கேனோ அந்த பொசிஷன்லேருந்து தான் வந்து புல்லட் போகணும். ஓகே, தட் இஸ் ஃபைன். இப்போ அடுத்தது நான் வந்து அந்த வைரஸ் செத்து போயிட்டுனா இன்னொரு வைரஸ் வரணும் இல்லையா. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு இஃப் கமாண்ட் போடுறேன். இஃப் வைரஸோட y பொசிஷன், ஓகே, வைரஸோட y பொசிஷன் வந்து கிரேட்டர் சிம்பிள் எடுத்துப்போம். ஓகே, இப்போ இந்த வைரஸோட y பொசிஷன் வந்து எங்கே போயிட்டு போகிறோம். வைரஸோட y பொசிஷன் இஸ் கிரேட்டர் தேன் என்ன, இங்கே கீழே வருது இல்லையா, கீழே 400 போடுறேன். 400 மேலே கீழே வந்துச்சுன்னா திருப்பி அது மேலே போகணும், கரெக்டா. ஸோ திருப்பி அதோட எக்ஸு அதோட y வந்து 0, ஏன்னா அது மேலேருந்து வரப்போகுது. ஓகே, வைரஸ் ஸோ திருப்பி மேலேருந்து வரப்போகுது. ஆனால் இது என்ன எக்ஸ்பொசிஷன்லேருந்தே வரலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு ரேண்டம் எடுத்துக்கிறேன். ரேண்டமில் 4லேருந்து சே ஒரு 381, 4லேருந்து 381. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வரைக்கும் இங்கே வேணாலும் எக்ஸ்பொசிஷன் இருக்கலாம். சரி, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்துட்டா வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம கலரை திருப்பி மாற்றலை பாருங்கள், டிண்டோடையே நிற்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வைரஸை திருப்பி மேலேருந்து வரும்போது திருப்பி வைரஸை நார்மல் ஆக்கணும் இல்லையா. ஸோ அதோட டிண்ட் வந்து ரெட்டு. ஸோ திருப்பி அதோட அந்த டிண்ட் அண்ட் ஸ்கேலை மாற்றிருக்கோம் பாருங்கள் இல்லை. ஸோ ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிப்போம், அந்த ரெண்டுத்தையும் இதில் போட்டுருவோம். டிண்ட்டு அதோட ஸ்கேல். ஸோ வைரஸோட ஸ்கேல் என்னவா இருந்தது, 0.2. ஸோ வைரஸோட ஸ்கேல் வந்து 0.2 இங்கே மாற்றணும். 0.2 அதோட டிண்ட் வந்து ரெட்டு. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஹிட்டே திரும்பி மேலே வரும்போது இப்படி வருது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் போயிட்டு ஃபாஸ்ட்டாக அதை ஹிட் பண்ணேன்னா அந்த மாதிரி ஓடாடா இப்படி வந்துடுது. ஓகே, ஸோ இதான் கேம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா லைக் ஸ்கோரிங் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம்.